உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை மாதம் தொடங்கிய நிலையில் பக்தர்கள் படையெடுத்து வருகின்றனர். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் மண்டல பூஜை வரை நடை திறக்கப்பட்டு ஐயப்ப பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள். அப்படி வரும் பக்தர்கள் மண்டல விரதம் மேற்கொண்டு இருமுடி சுமந்து 18 படி ஏறி தரிசனம் செய்வார்கள். கார்த்திகை மாதம் முதல் நாளிலேயே லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் நேற்றும் பக்தர்கள் கூட்டம் எதிர்பார்த்த அளவை விட அதிகரித்தது. கார்த்திகை முதல் நாள் முதலே அங்கு வரலாறு காணாத கூட்டம் உள்ளது. 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரே நேரத்தில் சபரிமலையில் குவிந்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பக்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த மாநில காவல்துறை மற்றும் தேவஸ்தானம் திணறி வருகிறது. பம்பையில் இருந்தே கூட்டம் உள்ளதால் சுவாமி தரிசனம் செய்ய 10 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் காத்திருக்கின்றனர். இதன் காரணமாக ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடனும் ஊர் திரும்பியிருக்கின்றனர். இதற்கிடையேதான் கேரள மாநில கோரிக்கையை ஏற்று அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பாதுகாப்பு உபகரணங்களுடன் சபரிமலைக்கு விரைந்துள்ளனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த கேரள அரசு உரிய ஏற்பாடுகளை செய்யவில்லை எனவும் கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை எனவும் பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டதிலிருந்தே சபரிமலையில் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. வரலாறு காணாத வகையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் அடிப்படை வசதிகளை பெறுவதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. சபரிமலையில் வழக்கமாக மதியம் 1 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு திறக்கப்படும். ஆனால் நேற்று பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் மதியம் 2 மணி வரை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். அதன் பிறகு நடை அடைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு திறக்கப்பட்டது. கூட்ட நெரிசல் காரணமாக நேற்று 10 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பம்பையிலும் கூட்டம் அதிகமாவதால் நேற்று மாலையில் நிலக்கல்லில் பக்தர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டனர். இதற்கிடையேதான் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் பலியானார். கேரள மாநிலம் கோழிக்கோடு எடக்குளம் பகுதியை சேர்ந்தவர் சதி, 59 வயதாகிறது. இவர் நேற்று காலை தனது கணவர் மற்றும் ஐயப்ப குழுவினருடன் சபரிமலைக்கு வந்திருக்கிறார். இந்த குழுவினர் பம்பையிலிருந்து சன்னிதானம் சென்று கொண்டிருந்த போது அப்பாச்சிமேடு பகுதியில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் சிக்கி சதி திடீரென மயங்கி விழுந்தார். அவரை கணவர் மற்றும் சக பக்தர்கள் மீட்டு பம்பையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில்தான் சபரிமலை பாதுகாப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீஜித் ஏடிஜிபி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சபரிமலையில் சராசரியாக ஒரு நாளைக்கு 90,000 பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள். ஒரு நாள் தரிசனம் செய்யும் பக்தர்கள் மறுநாள் நெய் அபிஷேகம் முடிந்த பின்னரே மலை இறங்குகிறார்கள். இதன் காரணமாக சன்னிதானம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. சபரிமலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் உடனடியாக மலையிலிருந்து இறங்க வேண்டும். உடனடி தரிசனத்திற்கு வரும் பக்தர்களில் ஒரு நாளைக்கு 20,000 பேர் மட்டுமே அனுமதிக்க முடியும். இதனால் தரிசனத்திற்கு காலதாமதம் ஏற்படும் சூழலை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு பயண திட்டத்தை அமைக்க வேண்டும். முன்பதிவு செய்தவர்கள் அந்த நாளில்தான் தரிசனம் செய்ய வர வேண்டும். முன்கூட்டியே சபரிமலைக்கு வருவதை தவிர்க்கவும் என கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் சபரிமலை தேவசம் போர்டு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. தினமும் கோவிலில் 90,000 பக்தர்கள் வரை அனுமதிக்கப்பட உள்ளனர். இதில் 70,000 பக்தர்கள் ஆன்லைன் மூலமாகவும் 20,000 பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் மூலமாகவும் அனுமதிக்கப்பட உள்ளனர். சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் வருவதால் புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்பாட் புக்கிங்கில் தினமும் 20,000 பேரை மட்டுமே அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்பாட் புக்கிங்கிற்காக நிலக்கல்லில் புதியதாக 7 முன்பதிவு மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. சன்னிதானத்தில் வரிசை குறைந்தால் மட்டுமே நடப்பந்தலில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். சபரிமலை பயணம் மேற்கொள்ளும் தமிழ்நாடு ஐயப்ப பக்தர்களுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் இயங்கும் தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அந்த தகவல் மையங்கள் 24 மணி நேரமும் செயல்படும். மேலும் நிலக்கல்லிலிருந்து பம்பைக்கு 450 கேரள அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நிமிடத்தில் 3 பேருந்துகள் என்ற கணக்கில் தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் நிலக்கல்லிலிருந்து பம்பைக்கும் அதேபோல பம்பையிலிருந்து நிலக்கல்லுக்கும் இயக்கப்படுகிறது. கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதேபோல பிற மாநிலங்களிலிருந்து ரயில் மூலமாக வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு வசதியாக செங்கன்னூர், கோட்டயம், திருவள்ளா போன்ற ரயில் நிலையங்களிலிருந்தும் பம்பைக்கு சிறப்பு பேருந்து வசதிகளும் கேரள அரசு போக்குவரத்து துறை சார்பில் இயக்கப்படுகிறது.
Subscribe to One India and never miss an update.